ஒவ்வொரு கழிப்பறையிலும் கருணாநிதி அவர்களையும் கனிமொழி அவர்களையும் தான் ஆண் பெண்ணுக்கான புகைப்படமாக நீங்கள் வைக்கணும்னு இந்த மக்கள் விரும்பினா, மாண்புமிகு முன்னாள் முதல்வராக இருந்த அண்ணாதுரை அவர்களுடைய பெயரும், அதே மாதிரி முன்னாள் அமைச்சராக இருந்த மிகப்பெரிய தியாகி கக்கன் அவர்களுடைய பெயரையும் ஒரு கழிப்பறையில் முன்னால் பெயரை எழுதி வச்சு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் கேட்குறேன், திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறீங்க, மருத்துவமனைக்கு வைக்கிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் வைத்து அழகு பார்க்கணும் வைக்கிறீங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வருவதற்கு காரணமாக இருந்த அண்ணாதுரை அவர்களையும் தியாகி கக்கன் போன்ற ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் அவர்களை எல்லாம் எங்கே வைக்கிறீங்கன்னா கழிப்பறையில் வைக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்கள் இருக்கிற பகுதிக்கு கருணாநிதி அவருடைய புகைப்படத்தை வைங்க, இல்லை அவருடைய பெயரை போட்டு நீங்கள் அதை ஆண்கள் பகுதின்னு காட்டுங்க. பெண்கள் இருக்கிற பகுதியில் கனிமொழி அவர்களுடைய பெயரோ அல்லது தயாளு அம்மாள் அவர்களுடைய பெயரோ வச்சு இது பெண்கள் பகுதின்னு காட்டுங்க. உங்களின் உயர்வாக கருதக்கூடிய அண்ணாதுரை கக்கன்ஜியை நீங்களே மதிக்கலைன்னா அப்போ நீங்கள் புரட்சி செய்யணும்னா இன்னைக்கு ஒவ்வொரு கழிப்பறையிலும் கருணாநிதி அவர்களையும் கனிமொழி அவர்களையும் தான் ஆண் பெண்ணுக்கான புகைப்படமாக நீங்கள் வைக்கணும்னு இந்த மக்கள் விரும்பினா அது நியாயமான விருப்பமாக தானே இருக்கும்.